என்னடா சாப்பிட்ற? எனக்கு ஒரு சிக்கன் பார்பிக்யூ, ஒரு சிக்கன் ஃபியஸ்டா. சொல்லிட்டா? சிக்கனா? சிக்கன்லாம் வேணாம்டா, காலையிலேருந்து வயிறு ஒரு மாதிரி இருக்குது. பேசாமல் எனக்கு ஒரு வெஜ் சாலட் சொல்லிடு. வெஜ் சாலடா? சி, ஏன்டா நல்லதுடா வெஜ் சாலடு, நல்லா டைஜஷன் ஆகும்டா சாப்பிட்டா. யார் சொன்னா? டேய் யாரும் சொல்லணும் அதுக்கெல்லாம். வெஜ் சாலடோட சிக்கன் தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், தெரியுமா உனக்கு? இந்த உணவு பழக்கத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஆம்னிவோரஸ். ஏன்னா நம்ம பிளான்ட்ஸும் விட்டு வைக்கிறது இல்லை, அனிமல்ஸும் விட்டு வைக்கிறது இல்லை. அதாவது நம்மளால் வெஜிடேரியன்ஸாகவும் இருக்க முடியும், அதே சமயத்தில் நான் வெஜிடேரியன்ஸாகவும் இருக்க முடியும். நம்ம ஃபுட் எதுக்கு எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு நியூட்ரிஷன்ஸ் தேவைன்றதுனால தான். ஒரு ஃபுட்லேருந்து எப்படி நியூட்ரிஷன்ஸ் வருது, அது எப்படி நம்ம பாடிக்கு போகுதுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுட் எப்படி டைஜஸ்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புல ஃபுட் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்சைம்ஸ். சாப்பாட்டில் இந்த நியூட்ரியன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் அதை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னா பெருசாக இருக்க இந்த நியூட்ரியன்ஸை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணும். இந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் டைஜஷன். இந்த டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம்ஸோட பேர் தான் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். சரி, நம்ம இப்போ எதாவது சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று அது வெஜ்ஜாக இருக்கலாம் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கலாம். ஆனால் அது ரெண்டுத்துலையுமே இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் இல்லைனா லிப்பிட்ஸ். இந்த டைஜஷன் ப்ராசஸில் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் குளுக்கோஸ் மாலிகூல்ஸாகவும், ப்ரோட்டீன்ஸ்லாம் அமினோ ஆசிட்ஸாகவும், ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் இந்த என்சைம்ஸால் பிரேக் ஆகப்படுது. இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைலஸ், பெப்சின், ட்ரிப்சின், pancreatic லைபேஸ், அப்புறம் டிஆக்சி ரைபோ நியூக்ளியஸ். இது ஒரு என்சைம்ஸ்க்கும் ஒரு ஜாப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைலஸ் கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸ் மாலிகூல்ஸாக கன்வெர்ட் பண்ணும். பெப்சின், ட்ரிப்சின் ப்ரோட்டீனை அமினோ ஆசிட்ஸை கன்வெர்ட் பண்ணும். இந்த pancreatic லைபேஸ் ஃபேட்டி ஆசிட்ஸை கன்வெர்ட் பண்ணும். இந்த டிஆக்சி ரைபோ நியூக்ளியஸ் இந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் நியூக்ளிக் ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஒரு வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஜ் சாலட், இதில் பெரும்பாலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ். ஓகே, இப்போ பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பிளான்ட்ஸோட செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த செல் வால்ஸ் தான். இந்த செல் வால்ன்றது செல்லுலோஸ், அதுக்கப்புறம் கைட்டின்னு சொல்லப்படுற ஒரு வகையான கார்போஹைட்ரேட்ஸால் ஆனது. செல்லுலோஸோட ஸ்ட்ரக்சரும் ஸ்டார்ச்சோட ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த அமைலேஸால் செல்லுலோஸை ஒழுங்காக டைஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம இன்டெஸ்டைனில் இருக்க பாக்டீரியா தான் செல்லுலோஸ் போல் இருக்கிற பெரிய பெரிய கார்போஹைட்ரேட்ஸை டைஜஸ்ட் பண்ணுது. அப்படிப்பட்ட இந்த பாக்டீரியாவோட பேர் தான் ப்ரோபயோட்டிக்ஸ். சப்போஸ் இந்த பாக்டீரியாவில் கூட டைஜஸ்ட் பண்ண முடியாத இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உடம்புல டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே வந்துடும். அது பேர் தான் ஃபைபர். இந்த ஃபைபர் இன்டெஸ்டைனில் ஃபுட்டை ஸ்மூத்தாக கொண்டு போகும். என்னதான் இந்த ஃபைபர் நல்லதாக இருந்தாலும் ஃபைபரை நம்ம ரொம்ப எடுத்துக்கிட்டால் நம்ம வயிறு உப்பிடும், அதாவது பிளாட்டிங். நம்ம வீட்டில் கீரை சமைக்கிறதுலாம் பார்த்துருப்போம். கீரையை ஒரு மத்தை வச்சு நல்லா கடைவாங்க. அதே போல் ஆயுர்வேதாவில் பார்த்திங்கன்னா அந்த ஆயுர்வேத மூலிகையை உரல் மாதிரி இருக்கிற ஒரு பொருளை வச்சு நல்லா அரைப்பாங்க. அப்படி அரைக்கும் போது ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி இந்த செல்லுலோஸ்லாம் பிரேக் ஆகும். ஓகேவா? இதனால் செல்ஸ்லேருந்து நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். கீரையில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால அதை நைட்டில் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வயிறு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டை நம்ம சமைக்காமல் சாப்பிட்டோன்னா அந்த இடத்துல டைஜஷன் ரொம்பவே கஷ்டம். இப்போ நார்மலாக வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டா டைஜஷன் ஈஸியாக இருக்குமா, இல்லை நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டா ஈஸியாக டைஜஷன் இருக்குமான்னு பார்த்தோன்னா ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டா தான் ஈஸியாக டைஜஷன் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு செல் வால்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லை, அனிமல்ஸ்க்கு பெரும்பாலும் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனால் நம்மளோட என்சைம்ஸ் ஈஸியாக அதை பிரேக் பண்ண முடியும். இப்போ வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் கேலரிஸோட கம்பேர் பண்ணோம்னா நான்வெஜ் தான் வெஜ்ஜோட அதிகமான கேலரிஸ் நம்மளுக்கு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 grams ஆஃப் மீட் எடுத்தோன்னா 200 கேலரிஸ் கொடுக்கும். இதுவே 100 grams ஆஃப் வெஜிடபிள் எடுத்தோன்னா வெறும் 20 கேலரிஸ் தான் அது நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்குன்னு நான் வெஜிடபிள் சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. வெஜிடபிள்ஸில் கூட நம்மளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்குது தான். டேய் ஒழுங்காக ஒன்று சொல்கிறேன், ஏன்டா குழப்புற? தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. எல்லோரும் வெஜ்ஜு சாப்பிட்டா தான் ஈஸியாக செரிக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. வெஜ்ஜை விட நான்வெஜ் சாப்பிட்டா தான் ஈஸியாக செரிக்கும். ஆனால் நானே நோட் பண்ணியிருக்கேனே, சிக்கன்லாம் சாப்பிடும்போது வயிறு ஒரு மாதிரி இருக்குமே. அது சிக்கன் சாப்பிட்றதுனால இல்லைடா, அது கூட ஆட் பண்ணுற ஸ்பைசஸ்னால தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரினத்தை கொண்டு சாப்பிட்றது தப்பு தான்டா. ஓ, அப்போ மரம் செடி கொடிக்கணும் உயிர் கிடையாதா? அது சாப்பிட்றது கொலை இல்லை. அறிவியலை கற்றுக்கிறதுக்கான மிக சிறந்த வழி என்னன்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி அண்ட் லேர்ன். அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வழியாக செஞ்சு பார்த்து அறிவியலை கற்றுக்கிறது தான் மிக சிறந்த வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ நம்ம பசங்க சயின்ஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை LMES 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சம்மர் சயின்ஸ் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். இந்த சம்மர் சயின்ஸ் ஒர்க் ஷாப்பில் பசங்க 16க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ஹேண்ட்ஸ் ஆனாக செஞ்சு பார்க்க போகிறாங்க.
இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து உங்கள் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் குரூப் வந்து 7 to 15 இருக்குங்கிற பட்சத்தில் LMES.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நன்றி.